Hey all, welcome back to my YouTube channel. After a long time, ஒரு லாங் வீடியோ. ஸோ இன்னைக்கு சண்டே சமையல் எங்கள் அப்பா தான் செய்ய போகிறாங்க. வாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். செய்ய போகிறேன். ஹலோ, வெல்கம் டு சிக்கன் கிரேவி. இன்னைக்கு செய்கிறோம். கைஸ் பார்த்துங்க, ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு தான் அரைப்பாங்க. எங்கள் அப்பா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்ட பிறகு போடுறாங்க மசாலா. என்ன ரெடி பண்ணுற? சிக்கன் வதக்குறேன். ஃபஸ்ட்டு தாளிக்கலையா? தாளிப்பு கிடையாது, அப்படியே வதக்குறது. வதக்கிட்டு அப்புறமா தான் சாம்பார். ஓஹோ. ஸோ கைஸ், இந்த ரெசிபி பேர் என்னதுன்னா அப்பங் சிக்கன் கிரேவி. ஏன்னா இது எங்கள் அப்பா செய்கிறதுனால அப்பங் சிக்கன் கிரேவின்னு வச்சுருக்குறோம் பேர். பொண்டாட்டி வீட்டில் இல்லைன்னு ஜாலியாக ஆடின்னு தெரியும். ஐ ஆம் ஜாலி. கத்துங்கோ நான் சமையல் டக்குனு போடு. புரியல. வெங்காயம் பூண்டு கொடுக்குறாரு. தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறாரு. சிக்கனா வதக்குன சிக்கன் இல்லை மட்டன். சிக்கன் காய்ச்சி, இது சிக்கன் காய்ச்சி. எங்கள் அப்பா அரைச்சி வச்ச மசாலா, சீக்ரெட் மசாலா. அப்படியா? ஸோ இதில் தான் டேஸ்ட்டு அடங்கி இருக்குதுன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு. பவுடர் கொஞ்சம், சிக்கன் மசாலா, நல்லா இருக்குதா? காரம் மேலே இடிக்குது. பூசல் எது உண்டு, எடுத்து விடணும். நிஜமாலே சொல்கிறேன், ஸ்மெல் மஸ்தா. இது வந்து என்ன ரசம்னா மிளகு ரசம். கோல்டுக்கெல்லாம் சரியா போடும். ஸோ அதுக்காக மிளகு ரசம் செஞ்சுக்கிறேன். எப்படி இருக்குது கோகுல்? சூப்பராக இருக்குது. ஸோ எங்கள் அப்பா செஞ்ச அப்பங் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு.